சென்ற பாகத்தின் தொடர்ச்சி. மலைக்குள்ளே போகிறான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஏகமாக சுற்றி பார்க்குற ஒரே மிருகம் கூட அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. என்னடா இப்படி ஒரு சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனநிலை கெட்டு போய் ஒரு சாய்வான மரக்கிளையில் கையை ரெண்டு இப்படி வச்சுட்டு அப்படியே சாஞ்சு படுத்துட்டான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இறைவா, எனக்கே இந்த சோதனை, எனக்குன்னு ஏதோ மிருகம் காட்டி ஏதோ நீ காப்பாற்ற மாட்டியா அப்படி சொல்லி எவ்வளோ மனசுக்கு கும்பல் நினச்சிட்டு அழுகிறான். அப்போ திடீர்னு ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்க்குறான். இவன் அம்பு போட்டால் அந்த புலி இறக்கக்கூடிய தருவாயில் அது படுத்திருக்கு ஒரு புதரில். அந்த புலியை பார்த்தது இவனுக்கு ஏகப்பட்ட ஆனந்தங்க. ஆஹா, இதை மட்டும் நான் வேட்டையாடிட்டோம்னா தோல் இந்த வேலைக்கு போகும், நகம் இந்த வேலைக்கு போகும், கறி இந்த வேலைக்கு போகும், ஒரு வருஷத்துக்கு நம்ம கஷ்டமே தீர்ந்து போச்சு, இறைவா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து புலியோட நெஞ்சுக்கு சரியாக குறிவாத்து போட்டான். ஆனால் அவனுடைய நேரம் என்ன ஆகி போச்சு, துரதிருஷ்டவசமாக நெஞ்சுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த அம்பு காதை பூத்துட்டு போயிடுது. புலியோட காதை பூத்துட்டு போயிடுது. புலி சும்மா இருக்குங்களா? ஓ, இவன் நம்மளை கொல்ல வந்துக்கிறானாட்டு இருக்குது, இனிமேல் இவனை விட்டு வைக்கக்கூடாது, இவனை போட்டு எறிஞ்சிடலான்னு சொல்லி உடனே அது பாயருக்கு ரெடி ஆகிடுது. இவன் என்ன நினைக்க, நம்ம வீட்டு போய் சாகத்தான் போகிறோம், வந்துட்டோம், இந்த புலியோட போராடி இல்லை ஒரு பார்த்துலான்னு நினைப்பானா? இப்போதைக்கு தப்பிச்சா போதுண்டா சாமின்னு இவன் ஓட இருக்க ஆரம்பித்தான். புலி விடுமா, இவன் ஓடு, புலி வேணும், இவன் ஓட புலி துரத்தை இப்படியே ஒரு அரை மணி நேரம் காட்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்காங்க. இதன் தொடர்ச்சி நாளை வரும்.